உனக்கும் பார்த்துருங்க உங்க ஆசாரி பார்த்துருங்க ஏன் நீ எட்டி வச்சு நீ கொண்டு தெருவில் எங்க வாயில வைக்க கடலக்குள்ளே ஓரத்திலே கடலக்குள்ளே ஓரத்திலே ஓரத்திலே ஓரத்தங்குல ரெண்டு காடப்புறா ரெண்டு நிக்க காடப்புறா ரெண்டு நிக்க ரெண்டு காடப்புறா ரெண்டு நிக்க அந்த காடப்புறா இன்னைக்கு கலைஞ்சுடனே கலங்குதம்மா எம்மனு அந்த கடலுக்குள்ள ஓரத்தில காடப்புறா காடப்புறா ஓவர் லாக் ஆகுது இல்ல பிரெட் கிடைக்கல பதால ஈய பூசுறேன் க்ளோஸ் பண்ணி விட்டு ஆனா நம்ம எங்க பார்த்தாலும் நாளைக்கு பாத்துக்குறோம் எடிச்ச போ அரே பின்னாடி யாரையும் வரக்கூடாது டாங்கிள் சரியில்லை டாங்கிள் தும்முன்னு எவ்வளோ வரேன் வந்துட்டு டீ இருக்கான்னு கேட்குறாங்க இது நாடக மேடையா நான் பேக்கரிக்கே வச்சு நடத்துறேன்டா ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அது பாவம் பார்த்தா எல்லாம் பாவம் நம்ம இந்த பிள்ளைகள் நம்ம நல்லா இருக்கணும் நினைச்சு சந்தோஷம் கொடுக்க அக்கான்றேன் ஊத்தம்ன்றேன் நான் அதை பார்த்து ஆமாண்ணேன் என்ன சொன்னேன் நினைச்சேன் அக்கா தம்பினா என்ன மாதிரி ஞாபகத்துக்கு வரேன் நீ வேணா அதுக்கு தம்பியாரு எனக்கு தம்பியா இருக்கணும் அவசியம் இல்லை இருக்கு பயன்பா மொழ பாரு லூசு முட்டி பாரு நீ என்ன இடத்துல காலம் எடுத்து வச்சு இந்த தெரியாம போறாங்க யாரு நீ என்ன இருக்கிற காலத்தை வச்சு நானும் அதோ கதையா ஆகுது ஓமாங்கிட்டு வாயாட்டே ஏய் ஒரே செவுளே பாய்த்து போ புட்டு கூட புட்டு எல்லாத்தையும் பேசுற மாதிரி என்ன பேசிட்டு அண்டி பேத்து போய் தெரியுமில மோட்டா உயரமான படிக்கிறது இருந்தாலும் பஸ்ல ஏற மாட்டேன் நீ தவறு என்னமோ கம்மா தவற மாதிரி நான் தவறே உருண்டு வந்தேன் ஓ குருத்திய மூடிய துருத்தியாவது பண்ணிட்டியா அப்ப மழை பொறுப்புன்னு வை மிஸ்டர் லேடிஸ் மேடம் யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்து மரியாதை பேசு ஏன்னா போடா வாடா இச்ச பழ கேன பழ திருக்கு பழ கொங்க பழ பொடிக்கு பழ பொண்ண பழ பீசிட்டு பழ எச்சிக்கிற பழ பிச்சிக்கிற பழ கேட்டா பொம்பளை பொடியா கேட்டேன் இதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல எதுவும் கள்ளப்பட்டி ஆகலாம் மாத்தியா அல்ல அதே மாதிரி தோணா இருக்கு மேடம் மாயா ஏய் ராதா நான் பதில் சொல்லுவேன் ஏய் போடாங்க வாயா மத்தாங்க சரி ஓட்டு வாங்க போயான்னு சொல்றா ஏன் ஆம்பளை என் பிள்ளைங்களை பத்தியா பிள்ளைங்கள ஒவ்வொருத்த வெட்டும் ஒரு தினசா இருக்கு ஆமா பிள்ளைங்களா அப்படிதான் ஆனால் உங்க பொறுமையை பார்த்தாவா நல்ல பொறுமையா இருக்காங்க அவங்களுக்கு என்ன தங்கம் போல உட்காந்து 100% மசூல் கிடையாது யாரு யார் சொன்னது நீ அளந்து பாத்தியா அளந்து பாக்குறதுக்கு நல்ல ரவுண்ட்ஸ் பண்றான் பூராமே ஒட்டு மசூல் எங்க ஒரு புள்ளைய காட்டு ஒட்டு மசூல் பாப்போம் ஒட்டு மசூல் பூரா பீட்டி பார் போட்டு ஒட்டி உனக்கு என்ன குதிரை வாழ மாதிரி இருக்கு அது எது வாழ சொந்தமா இருக்குல்ல எங்க அப்பத்தா போட்டாலும் பார்த்தா தரைக்கு தொங்குமா என்னது மசூல் எங்க அப்பத்தா வந்து விளக்க மாதிரி வாங்கலாம் வீட்டுக்குள்ள ஓச்சுன்னா 50 குப்பையும் கொண்டு வருவான் திருப்பி வரும்போது 50 குப்பையும் வெளியே கொண்டு வந்திருக்க ஒரு நாள் ஃபுல்லா அப்படித்தான் போயிருக்க குப்பை போன வாடு கிடையாது ஆனா இப்ப பொம்பளை தம்பி எவனு கிளிப்புக்கு குடிச்சாட்டா அதோட 2 கால் மேல ஏன் நான் சிங்கங்கள்லாம் பாத்தியா எப்படி ஒவ்வொரு முகத்துல பார்க்கும்போது என்ன வடியுமே ஏன் வடி ஏன் அவனுக்கு என்ன வடி கிண்ணத்தை ரெடி பண்ணி ஒவ்வொரு பெண்கள் முகத்தையும் பாத்தியா பால் வடி பால் முகம் பால்வாடியில பிள்ளையை சேர்க்க தெரியுது சும்மா கிடையாது மாயா என்ன நான் என்ன சொன்னாலும் என் உறவுகள் எல்லாம் கேட்பாங்க நாங்கள் என்ன சொன்னாலும் ஏன் வர்க்கம் ஊரே கேட்கும் இப்ப பாரு சிங்க என் தங்க கைதட்டுங்க ஒவ்வொருத்தர் கோவிலத்தை போய் கூடி என் தங்கங்க தங்க மக்கள் எனக்காக கை தட்டுங்க அவங்க மூத்தம் கூட இஷ்டப்பட ஐயே நம்மளை அசிங்கப்பட்டு பிடிச்ச டான்ஸ் இப்ப நான் செய்யறது செய்ய முடியாது காலத்துக்குங்கப்பா அந்த அதை பத்தியா கையை தூக்குங்க பாத்தியா வெண்ண போதும் நீ இப்படி புலம்புறதுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண வர்றான் ஆனா ஆம்பளை செய்யறது எல்லாமே நீங்க செய்வீங்க சாபாஷ்
என்ன பாரு எதை கேட்டு போறேன் பாரு. டவுசர் போட்டிருக்கியா நீ முதல்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கியா உயரமான மேடையா ஆனா நீ டவுசர் போடல இல்ல சரி பாரு. பொம்பளை என்ன வேணா செய்வியா முடிஞ்ச வரை செய்வேன். ஆம்பளை எதுக்குமே எல்லாமே செய்வேன். பொம்பளை முடிஞ்ச வரை செய்யும் சொல்றது. இந்த ஆம்பளைன்னு ஒருத்த வீட்டுல இருந்து உழைக்கலைன்னா உங்களுக்கு எல்லாம் ஏது இந்த பொம்பளைன்னு ஒருத்த வீட்டுல இருந்து உனக்கு சமைச்சு வடிச்சு கொட்டலைன்னா நீ எங்கடி வெண்ண ஆம்பளை திரியிற ரோட்ல பொம்பளை இல்லாட்டா மாஸ்டர் வந்து சமைச்சு கொடுத்துட்டு போறேன். மாஸ்டர் சாப்பாடு எவ்வளவு நாள் சாப்பிடுவேன் குடல் வாழ்வு வந்து நான் சாப்பிடுவேன். குடலே இல்லாம தானே இருக்கேன். அடுத்த தள்ளிக்கு எங்க குடல் இருக்கும் மாசத்துலயா குடல் இருக்கு. பெண்கள் வந்து வக்கடையா வகையா வகை திருச்சியா மனமா சமைச்சு வைக்கிறதுனால தின்னு தைரியமா தெம்பா இந்த வெளியில நடமாங்க நடந்துட்டால அப்படியே தகர்ந்து போகும். நீ என்ன உங்க ஆசாரி பார்த்துருங்க. ஏன் நீ எட்டி என்ன எஜமான பாக்குறியா? ஏய் நீ வரலையே நினைச்சு நீ எப்படி வந்த? ஏ ப்ரோ நீங்க எப்ப வந்தீங்க? உங்க பேரை நான் சொல்லவே இல்லையே. ஆனா உன்னை விடவே மாட்டேன் எப்பயும். அது கூட பெரிய பாட்டாங்க. என்ன நீங்களுக்கு அந்த வாடகை கட்டு வந்தியா? இந்த மைக்ல கொஞ்சம் வாடி ஏற்ற வச்சு என்னை கொண்டு தெருவுது. எங்க வாயில அண்ணே என்ன எதுனாலும் இந்த பொம்பளை சொல்ற ஆம்பளை அதான் உழைக்க மாட்டோமா பொம்பளை சமைச்சு போடாலும் நம்ம திங்க முடியாது. நீ ஒரு துணையா ஏறுமா மாடு என்ன என்ன பேசி சொல்லடா. மண்டை நல்லா இருக்கு சொல்லுவாங்க. என்ன மட்டும் தான் இருக்கு. மாறி இருக்கிறாங்க என்ன கொண்டு வர மாட்டு வருது. பொங்கல் திருவிழாவுக்கு பலூடி வியாபாரம். என்ன பேசுவேன்? அது அப்படியே மாட்டி விட்டு அவங்க ஒண்ணுமே பாக்குறியா? தெரியும் என்ன நல்லா ஏறுவேன் தெரியும். நான் ஏறுவேன் பாத்துருக்கேன். கொட்டையில கூட கட்டிக்கிட்டு ஏறுவேன். கொட்டையில கொட்டையில எல்லாம் ரெண்டு வைங்க. கொட்டையில ஏறிப்பா அதுல ஏறிப்பேன். ஆனா கொட்டையில ஏறினேன் அப்படியே அதை எரிச்சிருங்க மேடம். 200 ரூபாய் பொம்பளை கழுத்தை புடிச்சிட்டா மிஸ்டர் மயில் மணி. பொம்பளை விரல் பட்டினோடனே இந்த சாம்பராணி நீ ஆஃப் ஆயிருந்தேன். ஏய் நான் தெரியாது 2 பேரும் மாட்டாங்க. நீ குழப்ப முட்டி அவன் உள்ள வச்சு பெருசா ஆம்பளை மாட்டை கால மாட்டை அடக்குவாங்க. பசுமாட்டுல பால் தானே கிடப்பாங்க. அப்படிதான் சொல்லுவேன்.
ஒரு வடம் சொல்லிட்டு போ. கொஞ்சம் தம்பி போய் அது நல்லா தெரியும். இல்ல, ஆம்பளை. அப்ப அதை நல்லா போட்டுக்கோ, இருக்கிற வரையும் நல்லா போட்டுக்கோ. அலோ, அலோ, அலோ. இல்ல, ஆம்பளை இல்லாம பொம்பளை எல்லாம் என்ன? பொம்பளை இல்லாம ஆம்பளை நீ என்ன பண்ண? நான் கையாம நீ என்ன பண்ணுவ? நாம 10 மாசம் வந்து புள்ள வந்து போய் 10 காட்டி அழிச்சா போல. இத சொல்லி வைக்க. ஆகுது எது என்ன பண்ணுது? நாங்க 10 மாசம் தாங்க இல்லங்கடி 10 மாசம் உள்ள போறியா? நீ அவசியமே இல்ல. அவசியம் இல்லையா? ஆமா. அப்புறம் எப்படி பிள்ளை பாப்ப? மதுரை மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டு 3 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அப்படியா? யார் ஊசியை போட்டாரு? ஏன் ஊசியவா? ஊசியவா? வெளிநாட்டுல இருந்து அமேசான் காட்டுல இருந்து மூலிகை மூலியமா வந்து அங்க இருந்து ஒரு ஆமா ஊசி தான் கொடுத்து விட்டுருக்காங்க. அது மூலிகை சொன்னா ஆமா ஊசி கொடுத்து விட்டாங்க. கேரப்பைய சரி, அந்த பிள்ளை பிறகு ஊசி எவ்வளவு போட்டாங்க? என்ன போடுறாங்க? இல்ல 10 மாசத்துல பிள்ளை பிறகு 10 மாசத்துல பிள்ளை பிறகு முடியல. நீங்க மாசம் மாட்டுங்க 8 மாசத்துல பிள்ளை வர நாங்க கர்ப்பமாயி நாங்க பிரசவம் பார்த்துருவோம். எங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு. உங்ககிட்ட என்ன பை இருக்கு? சுருக்கு பையத்து கூட பார்த்துருவோம். சுருக்கு பைய வச்சு பார்த்து போறீங்க? ஐயா ஆம்பளை இல்லாம என்ன செய்ய? வழியா பெப்ப ஆம்பளை 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 கேட்டு போறது. எந்த வழியா பெப்ப? ஏதோ ஒரு வழியா. நீ என்ன மாதமா மட்டும் ஆகு. நான் பிள்ளை பரவாயில்ல அண்ணே. அப்படி பிறந்தாலும் உனக்கு தாலி வெள்ளாட்ட முழுக்க மாதிரி தான். ஆமா, நான் ஏன்னா பையன் நீ பெரிய போடி சொன்னேன். போனா முண்டை 370 சம்பளத்துக்கு காலையில காருக்குள்ளேயே உட்காந்துருப்பேன். கெஞ்சுங்க 2 உளுந்த வடைக்கு சேர்த்து வாங்கி அந்த கண்ணப்பா அந்த பெரியப்பா ஆம்பளை இல்லாம நல்லா கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோடனே ஏதாவது வேலைக்கு உங்க போகணும்னா அதுக்குள்ள பொதுப்படும். அவனுக்கு நரம்பு கோளாறு மேடம். அவ்வளவுதான் நீர் கல்வியில் ஏற்பட்டிருக்கோம். போய் உள்ள போயிட்டு படுத்துட்டு வந்த அப்புறமா உலகத்துல என்னடா பொண்ணு நெஞ்சில கைய வச்சிச்சு. வாய மூடு. இங்க வாங்க. ஏதோ இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம ஆம்பளையா பொம்பளையான்னு பேசுறோம். நீ ஒரு தாய்ங்க. நீ இல்லாத நாங்க இருக்க மாட்டோம். இவன் தாய்மை மாதிரி கண்டுபிடிக்கல. தர்மாதிபத்தில் டிசார்ஜ் வாங்கி நெறி வாங்கிவாரு. அவன் போகாத சேலஞ்ச் கேள்வி சாப்பிடுறேன். நீ தொட்டவனே முழு திண்டுலாம் போடுவேன். ஆனா மருந்துமணி கெட்ட ரோக்கர்றான் முருகா. அப்படியே கொனட்டிக்கிட்டே உள்ள மக்களை அரிசி போட்டு மாவாட்டியாம ப்ரோ. நான் ஆம்பளை ப்ரோ. அதனால என்ன புத்தாட்டம் போடுவாங்க. நெல்லு குத்த வர வந்துருக்கேன். கடலோடு கடல் தண்ணிய மீனோட நீ பாடும்போது சூப்பர் சிங்கருக்கு போலாமே. இந்த மேடையில அசிங்கப்படுத்துறியாடா மங்கமணி? கட்டப்போ நாடகத்துல இருந்த உன்னை வள்ளிதம்ம நாடகத்துல பழக்கி விட்டது இயற்கையா தெரியல. ஒரு சோப்பு டப்பாக்காக நம்ம லென்த்த மறந்துட்டியாடா. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கூட உள்ளதான புறம் வருவீங்க. இந்த ஊருக்கு ஒரு கலையே மறுநாள் கூட எப்ப முறைச்சு பார்த்துட்டு போறீங்க. நாங்க ஏற்கனவே எது கொலைக்கேஸ்ல மாட்டின கையில ஏன் வந்தாலும் வாடி போனாலும் போடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி ஏ போனாலும் போடி புதுக்கோட்டை போய்
போட்டீங்களா? ஒண்ணு கூட கேட்க மாட்டேன். மதுரை சுண்ணாம்புதாண்டி அது நான் செய்யவே விட மாட்டேன். வேகத்தோட சரி அங்க டோல் கட்டுக்கு போவே அது எவ்வளவு ஒரு நல்ல உள்ள அந்த பிள்ளைய போய் நீ என்ன பண்ண போற? 1000 நேரம் இருந்தாலும் காலையோட புருஷனோட போய் நம்ம 2 பேரும் என்ன போன கட்ட புள்ள குட்ட புள்ள கல்யாணி போட்ட புள்ள நாட்டுச்ச வந்த புள்ள மாயா போயா மண்டபம் ஜாகட்டம் கட்டி விடுறா ப்ரோ. அவங்க மேடம் அங்கே இருக்காங்க ப்ரோ. ஏன் அதிகமா விட்டு போட பாப்பீங்களா? அந்த பாட்டை அப்படி பாடக்கூடாத பைத்திரி போய் மேனே மொச்ச கோட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி கோழிப்பீல கைய வச்சு எதுல வச்சேன்னு தெரியல. என்னடா அது ஓமத்துற வாடையும் கத்தால வாடை சேர்ந்து வருது. உன் கூட நான் ஒரு பாட்ட மறந்துட்டேன்டா. என்ன டிபி வருமா? என்ன டிபி எடுக்கமா? ஓகே வராது. என்ன டிபி தான் நம்ம பண்ணாலுமே யூடியூப்ல வாங்க மிஸ்டர் வல்லமணி. மிஸ்டர் கருவாடி மண்டை. இந்த கோர்க்கே திணறுது. பொம்பளை அவன் எண்ணெய் போட்டு எடுக்கல மங்கமோங்க. உள்ள இருக்க அறுவாத்து வெட்டுறே இல்லையா? யாரும் எந்த தொந்தரவும் இல்ல. ஆளை தள்ளி வச்சு பேசி எரச அடிக்கிறான். இங்க வாரு. மருதமணி போட்ட குட்டியா. வாத்தா 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 அத்த பத்த வாத்தா 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 அத்த பெட்ட வாத்தா கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. மாங்குயிலே பூங்குயிலே
பாரு எப்படி கசக்கு கைக்கு என்னென்ன தட்டுப்பட்டு இருக்காது. ஆமலே என்ன அது கலட்டி வீட்டுல பீரோட பத்திரமா கழட்டி வைக்கிறதுக்கு எட்டிச்சு போட்டாடா. அதனால வாய் என் அடிக்கல. நான் ரொமான்ஸ் பண்ற டைம் வந்துருச்சு. மருதமணி ஏன் இறந்துக்கிட்டே இருக்க ஆனந்தி ரெடியா மாதிரி அந்த இறச்சலை குறைங்க. எத்தனையே இப்போ பொண்ணு நீ பார்த்துருப்பீங்க, ஆடி இருப்பீங்க. எங்கள் 2 பேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு எரிச்ச மசனா கூட இருக்கும். நான் உட்காந்துட்டேன் மத்தியா தாயம் விளையாடுறதுக்கு உட்காந்துட்டேன். தாயம் ஒன்று போயிடாது விருப்பம் போட்டுருவேன். தம்பி இந்த சீனை பார்த்துட்டு போய் பரிச்சை எழுதுப்பா. புழுன்னு பாஸ் ஆக வயிறை புடுங்கிக்கிட்டு அங்கிட்டு போய் உட்காந்து தொலைக்கிறேன். ஏன்டா ஓடுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு டீச்சர்ஸை போய் ஏன் வச்சு பொடியே பாஜா மலரையும் சொல்லிடுறாங்க. ஆஃப்டே பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருவாங்க. அது கிளம்பி வீட்டுக்கு நீ அடே நீ என்னடா அது காக்கா பொண்ணு வந்துற மாதிரி என்னண்ணே என்னாச்சு? டீ குடிச்சா டீ வாங்கி தர்ற, வடை இருந்தா வடை வாங்கி தர்ற, சாப்பாடு போட்டா சாப்பாடுலாம் வாங்கி தர, காரணம் ஏற்றிட்டு போற. ஆனா அந்த பொம்பளை மட்டும் நீயா கட்டி கொடுத்துக்கிற. என்ன பண்றது குழந்தை சீன் அப்படி எழுதியிருக்கேன் ஸ்கிரிப்ட்ல. இந்த சீன்ல நான் கட்டி பிடிக்கிறேன். நீ வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போய் வண்டி ஓட்டுங்க. ஹெல்த் பலவீனத்தை பார்க்கணும் இல்லையா? ஒரு ஊட 2 ஊட பாரு. நீங்க வந்தா மாட்டுத்தாவணிலிருந்து உன்னை வரும்போது உன் நினைப்பு தான் எனக்கு நிஜமா தான். நிஜமா ஓஞ்சாம இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு 100ஆம் தேதி உடம்பு வீட்டா இருந்தா தான் நல்லது. ஏன் முண்டை இது எதுக்கு ஊடால ஊடால எடுத்து திரியிற? உனக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்னடா எச்சம் மாட்டுக்கு இருந்த மாதிரி இதுதான். அது சீரு கொண்டு வந்த பாய். நீங்க வா. அதே மாட்டு அனுப்பிடுங்க. ஆனா என் கண்ணே மாடு இப்ப சவாது போடுவோம். காப்பு கட்டி ஏதாவது செய்ய விடா. அப்ப எல்லாத்தையும் முட்டி போட சொல்லு. அப்புறம் போயிருந்தது நல்லது தாய். ஓடிடுங்க. எங்க நாடகத்தெல்லாம் பார்க்காதீங்க. யூடியூப்ல பார்க்கறதோட வச்சுக்கோங்க. அம்மா அம்மா என்னடா லைட்டிங் கிட்டமா இருக்கு. நீங்க வெள்ளையும் கிளியமா நிக்கிறாங்க. அதனால கண்ணே நான் இத்தனை நாள் எத்தனையோ பிள்ளைகிட்ட சொன்னதெல்லாம் போய் ஓன்ட்ட நான் சொல்றேன். இது உண்மை. ஆமா நான் காலம் மாறினேன். ஏன்டா நான் யாரும் நடத்த போறேன்னா இல்ல நீங்க பேச மட்டும் போற போறேன். ப்ரோ நாங்க அண்ணி ஒன்னியமா இருந்தா உனக்கு பிடிக்காதே. ஏட்டா போக்கற மாட்டேன் பெரியப்பா. அந்த ஆள் சொல்றதை கேட்காத. எங்க அண்ணன் ஏறி விடியா அரை வாங்கி சாகிறது நீதான். நம்ம கல்யாணத்துல வைக்கும்போது நல்லா 12-15 ஏக்கரை தோசர் பண்ணி என்ன ப்ரோ அதையா பாக்க கட்ட புளிய நினைக்கிறேன். அது நம்ம வீட்டு சிப்பிப்பாற நாய் கருவாட்டு கவுச்சிக்க அலை. நீ வாட தங்கம். நம்ம கல்யாணத்துல எல்லா விதமான சாப்பாடு வைக்கணும். சொந்தக்காரர்களும் கூப்பிட்டு பத்திரிக்கை வந்து உனக்கு வந்து ஹார்ட் வரைஞ்சு அம்பு விடுறேன். பத்திரிக்கையில அதுக்கு 52 வயசு ஆயிடுச்சு. ஓஎம்பி தான் வருது. எதுவும் அமையல.
அல்ல அல்ல முதல்ல தெரிஞ்ச மாதிரி இது தெரியாது. தெரியவில்லை யாரு பூரா தூக்கத்துல எங்கிட்ட இருந்து போறோம். இது கம்மி. நாங்க சித்தப்பங்க பெரிய பையங்க அதை எக்காலத்தை நாங்க இருக்கேன். என் தங்கச்சி எனக்கு மொரகட்ட பையன் பேசாம நீங்க திரும்பி பாட தங்க வாடி ஓடினே சொல்ல மாட்டேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாசம் போனதுக்கு அப்புறம் நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆமா நான் தான் உன் பாவாயை துவைப்பேன், உன் டவுசர் முதல்ல துவைப்பேன். உனக்கு டெய்லி என்னன்னு தெரியாம தானே நிக்கிறேன். இன்னைக்கு நீ வாழ்ந்து அவளை விடக்கூடாது. பணங்கிழங்கெல்லாம் பொருந்துவேன். நான் காதல் வாங்கல கண்ணே. உன் குலசாமி என்ன சாமி? அதனால ஒரு சாமிக்கு 2வது மொட்டை நம்ம பிள்ளைக்கு, ஃபர்ஸ்ட் மொட்டை 18ஆம் படி எனக்கு 7 கடை. ஆமா நீனா வந்து செவரொட்டி விளாண்டு சொல்லுங்க கூடாது. என் பிள்ளை வளர்ந்தவனை தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளைய சோசியல் வேலுச்சாமி சொல்லியிருக்காருல தங்கம். அடாடா ஆறு மணிக்கு மேல சார் அவன் அப்பதான் தத்துவம் அழுகல. அதனாலதான் இன்னைக்கு அழுகு. இப்ப பண்ணிடுறேன். மத்திக்கு சரியில்லை. ஒரு பாரு பேசிக்கிறீங்களே. உன்னை நாடத்து போட்டதுக்காக நீ என்ன வேலை செய்ய மிஸ்டர் நெஞ்சலும்பு? ஓ சொல்லுதோ இப்ப பண்றேன் உனக்காக பாரு. எப்பயுமே பண்ண மாட்டேன். அதுக்கு சம்பளத்துல 100 ரூபா பிடிச்சிக்குவேன். அப்படின்னா இங்க ஒரே பையா போய். அதனால நம்ம கல்யாணத்துக்கு வயசானவங்க வருவாங்க. வெயில்ல சித்திரையில் தான் கல்யாணம். வெயில் அதிகமாக இருக்கு. ஐஸ்கிரீம் போடுவோம். ஐஸ்கிரீம் பெரிய ஐஸா வாங்கி உங்க அப்பா எப்படி 7 அடி இருப்பாங்க? எங்க அப்பாவை இருக்காது சொல்லிட்டேன். அதனால பொண்ணு கேட்க போறேன். ஐ லவ் யூ மாயா. ஐ டூ லவ் யூ ராதா. அண்ணா நீ எதுவும் பத்திரம் பதியா? ஏன் அந்த என்ன அது நீர் கட்டு சரியா இல்லையானே? ரெடி பண்ணிட்டு குழந்தையா நீ நான் நாடகத்துக்கு போயிட்டா எல்லாம் பாத்துக்கிட்டு என்னத்தை பார்க்க போறேன்? அரிசி வாய் போடுறேன், பால் வாய் கொடுக்குறேன், என்ன நானும் செய்ய நிலக்காயிரு என்ன ப்ரோ கண்ணு தெரியலையா? அந்த பாவாடை
ஆமா முத்திருச்சு. நானும் பார்த்தேன். எல்லாத்தையும் செஞ்சு விட்டு வலிக்க வச்சிருவாங்க. 1000 ரூபாயா 1000 படிக்க வச்சு 2000 போடா இது டைமிங் முடிஞ்சோடனே லைவ் உட்காந்துருக்கேன். இங்கே பப்பனாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற இது எப்படி அண்ணனோட கேள்வி அதுக்குள்ள என்ன முந்தினேன் நன்றி சொல்றேன். பப்பனாக நடித்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகன் பேசாம இருக்கே சோழத்தை ஆரம்பிச்சு முந்திய பார்த்தாலும் பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு சுந்தராசம்பட்டி தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாய சார்பாக இந்த கோயில் கும்பிடக்கூடிய அந்த பங்காளி சார்பாக பொன்னாடை ஒத்தி மகிழ்ச்சி அடைகின்றார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய விழா கலைஞர்களுக்கும் இந்த சுந்தராசம்பட்டி தேவேந்திர உள்ள சமுதாயத்திற்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி என்னையெல்லாம் இந்த உலகத்திற்கே தெரியப்படுத்தக்கூடிய வழிகாட்டிய அன்பு தம்பி எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனர் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் அன்பு தம்பி நாடகத்தை சேர்ந்த முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றியான வணக்கம். ஒரு துண்டுக்கே 1/4 மணி நேரம் பேசுறேன். 500,000 கொடுத்தா வரவே மாட்டேன் போல. நான் தாண்டா ரொமான்ஸ் பண்ணணும் கடையில் கருத்து விட்டியடா. ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். காதலிச்சதுக்கு அப்புறம் அது மண்டை போன அப்படித்தான். நீ எதுக்குமே கவலைப்படாத. அவர் எங்க அண்ணன் பாவம்னு சொல்லி விடாத. பாவமாவே உன்னை ஆயிட்டீங்க அண்ணே. ஒரு மசுரம் கொடுங்க வேணாம். நான் காதல் பண்ணும்போது உனக்கு எச்சி ஊறும். எச்சி ஊறுனா குட் பாய். செவ்வரளி தோட்டத்தின்னு ஒன்ன நினைச்சு செந்துக்கிட்ட பாடதம்மா ராதா மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே மருதமணிய காணவில்லை. கொல்லிக்கிற குருவிகளே பட்டுடமும் நனையிலே திரும்புறதுக்குள்ள திருப்பாத்திய போயிட்டு நீங்க என்ன சொன்னீங்க? அவர் ஒரு மாதிரி லூசுங்க. பாவம் மனசு கிடந்து அடிச்சுக்கோம்ல. அதுக்காக போய் நமக்கு பிள்ளை மாறிங்க. பிள்ளையே கொடுத்துக்க தட்டி முடிச்சவங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம 2 பேரும் குழந்தை மாதிரி. அவன் நல்லா குழந்தை. அப்படிலாம் இல்லைங்க. பாவம் முகத்தை பாருங்க. குருத்து கோழி வாங்கோழி முட்டை பாவமா இருக்குல்ல. நான் தாண்டா ரொமான்ஸ் பண்ணணும். நீ வேடிக்கை பார்க்கணும். உணர்ச்சி வசத்தை கண்ட்ரோல் பண்ணு மருதமணி. ஆமா இல்லாட்டாலும் மூங்கிக்க மாதிரி ஒடிஞ்சு விழுந்தா நீ ஒட்டு வைப்பையா? பாட்டை எதில் விட்டேன்? கொட்டிக்கிற அருவியிலே கொல்லிக்கிற குருவிகளே பட்டுடமும் நனையிலே பசிக்குது மனசினிலே.
அருமையிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடமோ நனையிலே பசிக்கிது மாநாட்டி. ஏய் பிராசு பிராசு, நீங்க ரெண்டு பேரும் அந்நிய உண்ணியமா இருந்தாங்களா? மிஸ்டர் செக்யூரிட்டி இல்ல இல்ல ஐயா, டீ கடைக்காரே ஐயா, கடையை தூக்கிட்டு வாங்க. அவன் என்னடா தூக்க வச்சு வந்துச்சு கத்துறாங்க. அப்ப நம்மவே ஏமாந்துட்டவா அண்ணே. அதை கட்டி பிடிக்கும் போது என் ஓடியான்னு சொல்லு. எதுல விட்டேன்? கொட்டைகிற அருமையிலே கொலைக்கிற குருவிகளே பட்டுடமோ நனையிலே பசிக்கிது மனதிலே. என்ன லேட்ல அங்கிருந்தே சொல்லுங்க. ஏய் ஓன என்னடா எல்லாமே நீ பண்ற, நான் எதுக்கு புற வந்தேன்? நான் பாட்டு சாங் முடிஞ்சா தானே அவளை கையை பிடிச்சி ஏதாவது பிணைய முடியும். இது ரொம்ப ஓவர் மிஸ்டர் மருதமணி, டூ மச். இந்த குருவியை முதல்ல கொல்லணும்டா. மறுபடியும் பாட்டு பார்க்கையிலே போதைய தீர்வில்லை அல்லவே. என்னமோ சொல்ல நினைத்தேன், என்ன கண்டதோ சொல்ல மறந்தேன். என்ன என்ன எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் நீதானே. தோட்டத்திலே உன்னை நினைச்சி செல்லுகத்தமாடதையா இந்த மனசு. ஒண்ணுக்கொண்டு உறவிருந்தா நெஞ்சுக்கொண்டு சுகமிருக்கும், சொந்தத்தில பலம் இருந்தா. தம்பி கட்டி முடிச்சானா? என்ன மாட்டலாம்? எனக்கு ஒரு மூணை போடுறான்னு உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை என்னையா. அருமையான வேலை ஆகுறான். அண்ணே உன்னே தானடா என்னை சொல்ல சொன்னேன். நீ எனக்கு மாட்டுத்தான்ல பசு கிடைக்காம தெரிவாங்க. ஆனா அருமையான ஜோடியா இருக்கு, வெளியில உள்ள வேலை பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் செஞ்சு விட்டு எரித்தரிச்ச காக்கா மாதிரி உட்காந்துருக்காம. கெட்ட ராஸ்கல். பாட்டே முடிஞ்சு. ஏமா நான் பாடல, நீ பாடுறது எலி எப்படி நிலத்தீங்க வர்றதுன்னு பாரு. மடிக்குழந்தே ஏ மல்லிகைப்பூவே மாமி மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு. ஓஹோ மஞ்ச மரவழி அவளை பார்த்து கொடுக்கலையான்ற. அட எருவ மாட்டு பையல பிடிக்கலையா? மஞ்ச வர வழியிலையா வந்துடுது மடிக்குழந்தே. தஞ்சாவூர்
நான் பயந்து வரலடா கொஞ்ச நேரத்துல. அத்தனை சொன்னதை ஒத்துக்கணும் சரிதான் சரிதான் அத்தனை எனக்கு ஒத்துக்கணும் சொல்லலாம் செம்பரணி சந்தனமே என்று ஒரு பெண்ண வச்சா தாமையை குடிக்கட்டுமா வாயுடு முந்தாரத்தை கடிக்கட்டுமா முன்னோடு மண்டபம் நல்லா